ஹலோ ஆல் சோஷியல் மீடியாவில் கானா வினோதும் கமருதீனும் பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து வைரலாகிட்டு இருக்கு. இதில் வந்து கானா வினோத் கமருதீன் கிட்ட என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கார் டாஸ்க் முடிஞ்சு அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற கான்வர்சேஷன் தான். இப்போ இந்த கார் டாஸ்க்கு முடிஞ்ச உடனே கமருதீன் அவுட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவர் உள்ளே போனார்ல. ஸோ கமருதீனை பார்த்த உடனே சாந்திரா வந்து அப்படியே ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டு சபரியெல்லாம் கூப்பிட்டாங்க. ஸோ அது வந்து அதை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கமருதீன் சொல்கிறாங்க, நான் வந்து ஜஸ்ட்டு உள்ளே தான் போனேன், அதுக்குள்ளே வந்து என்னை பார்த்து கத்துறாங்கன்னு சொல்லும்போது வினோத் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா ஒருத்தனை வெளியே அனுப்பணுன்னா எப்படி வேணாலும் அனுப்பலாம், அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. நானே வந்து சாந்திரா கிட்ட சொன்னேன், சாந்திரா கமருதீன் வெளியே தானே இருக்கா, நீ எதுக்கு இப்படி கத்துறேன்னு சொல்லும்போது கமருதீன் சொல்லிட்டு சும்மா கத்திட்டே இருக்காங்க. அதான் தெரியுதுல்ல அவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடா நீ வந்து போகிறேன்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட வந்து கானா வினோத் சொல்கிறாங்க. அது இங்கே கரெக்டாக சொல்கிறாங்க, ஒருத்தரை வெளியே அனுப்புனா எப்படி வேணாலும் அனுப்பலாம், அவங்க முடிவு பண்ணிட்டாங்கடா, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க, நீ அவங்க பக்கத்துலேயே போவாத. அப்போ அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கு இல்லையா இவங்க வந்து பச்சையாக நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏங்க அந்த அளவுக்கு சின்ன குழந்தைகளா என்ன, சின்ன பாப்பாவா அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாதா இவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி சொல்றாங்க பேனிக் அட்டாக் வந்திருக்குன்னு. பேனிக் அட்டாக் வந்தவங்க பெட்லேயே தான் இருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அன்றைக்கி மத்தியானமே வந்து கிச்சனில் இறங்கிட்டாங்க, ரச சாதம்லாம் வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இது நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கல. ஏன்னா பாருக்கிட்ட இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வன்மத்தில் பரவாயில்ல சாந்திராவால் எப்படியாவது பாரு வெளியே போனால் போதும் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் வந்து டாக்டர் ரூமுக்கு போயிட்டு வந்த பிறகு சாந்திரா அசால்ட்டாக வந்து சபரிக்கிட்டேயும் அதே மாதிரி விக்ரம்கிட்டையெல்லாம் வந்து சிரித்து பேசுகிறாங்க. பேனிக் அட்டாக் வந்தவங்க இப்படி தான் இருப்பாங்களா, அவங்களாம் எவ்வளோ டயர்டில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அசால்ட்டாக வந்து சபரியை கலாய்க்கிறாங்க, ஏய் பால் டாஸ்கில் வந்து இனிமேல் உனக்கு கல்யாணமே நடக்காதுடா, பால் அடிச்சுச்சேடா, இந்த மாதிரிலாம் சபரியை கலாய்ச்சி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் டே என்னடான்னா கிச்சனுக்கு போய் சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க நார்மலாக. ஃப்ரைடேல இப்படி இருந்தவங்க சாட்டர்டே வந்து என்னாச்சு, கமருதீன் காலில் விழும்போது ஐயோ ஆன்னு கத்திட்டு எப்படியெல்லாம் வந்து வேஷம் கட்டினாங்க. இந்த ஹாஸ்ட் வந்து படிச்சிருக்கான்ல, அவனுக்கு அறிவு இருக்குல்ல, இதெல்லாம் தெரியாதா, சொல்லி கொடுக்கணுமா? எங்கெங்கேயோ இருக்கிற கிளிப்ஸ்லாம் பார்த்த அப்படின்னு சொல்கிறானே, இவன் நடிச்சிட்டு இருக்கா, பச்சையாக வந்து நடிச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பொண்டாட்டி எப்படியாவது காப்பாற்றுருப்பா, எப்படியாவது ஃபினாலேயில் வந்து நிற்க வைக்கணும், டாப் 5ல நிற்க வைக்கணும், அந்த ஒரு இதிலே வந்து என்ன பண்ணியிருக்கு, சாந்திராவுக்கு வந்து சொம்பை தூக்கியிருக்கு. ஸோ சாந்திரா பேச்சு கேட்டு வந்து இது மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் வந்து அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, பாருவாவது அவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய இருக்குது, அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெட் கார்டு கொடுத்து வெளியே வந்தாலும் பாருவோட ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனால் இவங்க சாந்திரா உள்ளதான் இருக்காங்க, ஆனால் வெளியே கழுவி ஊற்றுறாங்க பாருங்கள். இந்த ஒரு நாள்லேயே வந்து ஸ்கேம்ட்ரா போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை போஸ்ட் வந்திருக்கு பாருங்களேன். எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், உன் ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்காது, நீ வந்து பண்ணுற ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஸ்கேம்ட்ரா வந்து கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுட்டு பிக் பாஸ்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக வெளியே போய் ஏதாவது பண்ணலாம்.